ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மகாராஷ்டிரியன் ரெசிபி தனியா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கொத்தமல்லி இலையை வச்சு மகாராஷ்டிரியன் டிஷ்ஷு ஒன்று செய்ய போகிறோங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. கொத்தமல்லி இலையை நல்லா நீட்டாக கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி இடிக்கல் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கறிவேப்பிலை ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கட்டுங்க. இதையெல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா இடித்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதை நீட்டாக எடுத்துட்டு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதை வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி இலை இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இடிக்கல்லில் இடித்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை வேணாம்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் கூட துருவல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம பச்சை மிளகாய் காரம் சேர்த்துருக்கோம். நம்ம அதிக காரம் சாப்பிடுவோம் அப்படின்னா இதை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டா போதுங்க. வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஏன்னா பச்சை மிளகாய் காரம் ப்ளஸ் சிகப்பு மிளகாய் காரம் எல்லாம் சேர்கிறதுனால பார்த்து போடுங்க. இது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு பங்கு அரிசி மாவு. நம்ம எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைக்கு தகுந்த மாதிரி எந்த அளவு கொத்தமல்லி இலைக்கு தகுந்த மாதிரி தாங்க சேர்க்கணும். ஒரு பங்கு அரிசி மாவு எடுத்துக்கணும், 2 பங்கு கடலை மாவு. இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி இலையிலேயே தண்ணி இருக்கும், இதை நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணுங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி, எப்படியும் தண்ணி டெஃபினட்டாக ஊற்றணுங்க. ஊற்றி தான் பிசையணும். சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு எடுத்துக்கணுங்க. நம்ம போட்ட உப்பு காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. பார்த்து தண்ணி ஊற்றணுங்க, நிறையா ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வரலாங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்படி ரோல் பண்ணால் நிற்கணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இது கையில் ஒட்டுது தானே, அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில். இது வரைக்கும் நம்ம ஆயிலே யூஸ் பண்ணல. இப்போது ஒரு டீஸ்பூன் ஆயிலாவது நம்ம ஊற்றி நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும், மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வரணும். அதுக்காக நம்ம நல்லா இப்போ போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா பக்குவம் பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு இதை வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ணி பாருங்கள், இப்படி நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுக்கணுங்க. அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மாவை இந்த மாதிரி ரோல் மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ இதை வந்து ஸ்டீம் குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனில் நான் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்குது. இப்போ இதை வந்து இதில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் இருந்தால் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளால் தின்னா முடியுதோ அந்த மாதிரி தின்னா பொறுமையாக கட் பண்ணிக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணால் தாங்க கரெக்டாக வரும், இல்லை எல்லாம் உதிர்ந்து தாங்க வரும். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்தோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணால் தாங்க கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணுங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
ஒவ்வொன்றா பொறுமையாக போட்டு எடுக்கலாங்க. நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை மெதுவாக திருப்பி விடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வேணாம், ஹையில் வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. வெந்து எடுத்தோம்னா நம்மளோட கொத்தமல்லி வடை தயாருங்க. இன்னும் ஒரு நிமிஷம் வெந்தால் போதுங்க. வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த வடையை நம்ம இந்த மாதிரி சாஸ் கூட சாப்பிட்லாங்க. அப்புறம் இல்லாட்டி பூண்டு சட்னி, இது மாதிரி நல்லா ஸ்பைஸியாக இருக்கிற ஏதாவது ஒரு ஐட்டத்தை கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாங்க. இந்த வடையே செம ஸ்பைஸியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம சிகப்பு மிளகாய் தூள், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம். இது வெறுமனே சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. இன்னும் சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டா இன்னும் செம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், மகாராஷ்டிரியன் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து மகாராஷ்டிராவுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்லேயும் இந்த ஃபுட்டு இருக்குங்க. அப்புறம் எல்லாருடைய வீட்லேயும் இது செய்வாங்க. ரொம்ப பாப்புலரான ரெசிபிங்க. இதை தனியா வடைன்னு சொல்கிறாங்க, கொத்திம்பீர் வடைன்னு சொல்கிறாங்க. நம்ம கிட்ட அதாவது நம்ம ஊரில் கிடைக்கிற கொத்தமல்லி இலையை வச்சு தான் அவங்க இப்படி ஒரு ரெசிபியை ரெடி பண்ணுறாங்க. கடலை மாவு, அரிசி மாவு வச்சு ரெடி பண்ணுறாங்க. சிம்பிளான ரெசிபி தாங்க, ஆனால் நல்ல சத்தான சுவையான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.